கல்யாண வீட்டிலலாம் சாப்பிட்ற மாதிரி நல்லா வாசனையாக அதே நேரத்தில் நல்லா பொல பொலன்னு செம்ம டேஸ்ட்டாக ஒரு மட்டன் பிரியாணி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிரியாணி செய்ய பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயும் நெய்யும் சம அளவு கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் தாளிச்சிட்டு வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம மற்ற பொருளை சேர்த்து தான் பிரியாணி நல்லா கலரும் கொடுக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் மட்டன் வந்து வேக வச்சு சேர்த்துக்கிறேன். டைட்டிலுக்கு மேலே வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக பிரியாணி எப்படி செய்யுதுன்னு தெரியும். இப்போ மட்டனில் தயிர் சேர்த்துட்டு பொடியாக நறுக்குனா மல்லி புதினா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்குருவோம். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் தண்ணியிலே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உப்பு காரம் பார்த்துட்டுனா அப்போ சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அரிசி வந்து நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் லெமன் சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்லா பிரியாணி வந்து பொல பொலன்னு நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ ஒரு கிண்டிட்டு தம் வச்சு எடுத்தோன்னா சூப்பரான மட்டன் பிரியாணி ரொம்ப ஈஸியாக அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரெடியாகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.